உத்தரப்பிரதேசத்துல சம்பி அப்படிங்கிற திருமணமான ஒரு நபர் பல நாட்களா தன்னோட முன்னாள் காதலிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கப்போ அந்த பொண்ணு தனியா வயலுக்கு போறப்போ பின்னாடியே போய் வலுக்கட்டாயமா முத்தமிட ட்ரை பண்ணியிருக்காரு. எவ்வளவோ தடுத்தும் அவரு நிறுத்தாததுனால அவங்க கோவமாகி அந்த பொண்ணு அவங்களோட நாக்க கடிச்சு துப்பிட்டாங்க. இந்த விஷயம் நேத்து எல்லா நியூஸ்லயும் பார்த்திருப்போம். கிஸ் டார்ச்சர் துண்டான நாக்கு எக்ஸ் காதலி சம்பவம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே எல்லா நியூஸ்லயும் போட்டாங்க. ஏன் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு அங்கேயே அவன பனிஷ் பண்ணியிருக்குது. இல்ல பனிஷ் பண்ணல. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு என் வயலுக்கு தனியா போணுச்சு அப்படின்னு கேள்வி வந்திருக்கும். ஏன் இந்த மாரி சொல்றேன்னு கேட்கிறீங்களா? ஆமாங்க. நமக்கு தெரியும்ல. போன மாசம் கோயம்புத்தூர்ல எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. சோசியல் மீடியால ஃபுல்லா பிரபலங்களும் எல்லாருமே என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துக்கு அங்க போணுச்சு. இதுக்கு தான் அங்க அந்த காலத்துல பொண்ணுங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரணும்னு சொல்றாங்க. அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப ஏன் அப்படி அவங்கள சொல்றாங்கன்னா, அங்க அந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பையன் யாருமே பாதிக்கப்படல. இதையே அங்க அந்த பொண்ணு அவங்க 3 பேரையும் வெட்டி கொன்னு, அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இந்த சொசைட்டி எல்லாமே அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஆமாவா? இல்லையா? நீங்களே சொல்லுங்க. இப்பவும் இந்த விஷயத்துல அந்த பொண்ணு அவன பனிஷ் பண்ணாம இருந்திருந்தா, அந்த பொண்ண தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட சமூகத்துல தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுத்து பேசுறப்போ, இது சரிதானா? இது கரெக்ட்டா நம்ம பேசுறது அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசுங்க. பெண்கள் எல்லாரும் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஆயுதம் கையில வச்சிருங்க. அப்பதான் இந்த மாதிரி நம்மளால அவங்கள போட்டு தள்ள முடியும். அப்பதான் இந்த சொசைட்டி நம்மள கொண்டாடும்.